தாவேக தலைவரான விஜய்க்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லலாம். இப்பதான் வந்து சிபிஐனுடைய விசாரணையானது முடிவு பெற்று விஜய் அவர்கள் வெளியே வந்திருக்காங்க. தொடர்ந்து 5 மணி நேரத்துக்கு மேல வந்து சிபிஐ விசாரணையானது போயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல குற்றப்பத்திரிகையில வந்து விஜய் அவர்களுடைய பெயர் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிப்ரவரி மாசத்துல சிபிஐனுடைய குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்படும். அதாவது ஏப்ரல்ல வந்து 2026 தேர்தல் வரப்போகுது. இதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரியில வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட போகுது. இந்த கரூர் இஷ்யூல வந்து 41 நபர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த இஷ்யூ படி இந்த குற்றப்பத்திரிகையில விஜயனுடைய பெயர் வந்து சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கான். கரூர் இஷ்யூ வச்சு தொடர்ந்து 2வது முறையா டெல்லியில வந்து விசாரணையானது நடைபெற்றிருக்கு. அதோடைய 2வது விசாரணையிலுமே வந்து விஜய் அவர்கள் போய் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய கேள்விகள் வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிப்ரவரியினுடைய முதல் வாரத்திலேயோ இல்ல 2வது வாரத்திலேயோ இந்த குற்றப்பத்திரிகையை வந்து சிபிஐ தாக்கல் செய்ய போறாங்களா. அதுல கண்டிப்பா வந்து விஜயனுடைய பெயர் இடம் பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இடம் பெறுமா இல்லையா அப்படிங்கிறது தகவலா தான் இருக்கு.